அவர் வந்து உசிலம்பட்டிக்காரர், சென்னையில் வந்து செட்டில் ஆகிருக்காரு. அவர் கள்ளர். அது அவரை பேசிட்டு வரும்போது அவர் என்கிட்ட சொன்னது, நான் உசிலம்பட்டி சார், கள்ளர் சமுதாயம்ட்டு வர்றாரு. வரும்போது இவர் இடையில வரும்போது அந்த அட்ரஸ் ஐயாட்ட ஃபோன் பண்ணி, இந்த அட்ரஸ் எப்படி வரணும்னு அவர்கிட்ட சொல்லுங்கள் அப்படின்றேன். ஐயா சொல்கிறாரு, இந்த மாதிரி இப்படி வந்து நீங்கள் இப்படி அந்த பிரிட்ஜில் வந்தீங்கன்னா யூட்டர்ன் போட்டு வந்து ஐயா அந்த பாதையெல்லாம் சொல்லி வரும்போது தேவேந்திரர் மாளிகை அப்படின்னு இருக்கும் அப்படின்னு சொல்லி வரும்போது அப்படியே அவரும் கேட்டு பயணிக்கிறோம். அங்கேருந்து வர்றதுக்கு கிட்டத்தட்ட 1.25 மணி நேரம் ஆச்சு. டிராஃபிக்கு தாண்டி வரும்போது இப்படி பார்க்கும்போதே தேவேந்திரர் மாளிகை அப்படின்னு தெரிஞ்சு அங்கே தெரியுது பாருங்க மாளிகை. சார் தேவேந்திரர்னா, டிரைவர் கேட்குறாரு என்கிட்ட, தேவேந்திரர்னா நீங்கள் சார் அப்படின்னா, என்னங்க நாங்கள் தேவேந்திரர். ஆமாங்க அப்படின்னு. சார் சென்னையில் வந்து நல்லா டெவலப் ஆகிட்டாங்க சார். அவர் சொல்கிறது இது வந்து நடந்தது 1/2 மணி நேரத்துக்கு முன்னாடி, நாங்கள் வர்றதுக்கு முன்னாடி அவர் என்கிட்ட சொல்கிறாரு. அப்போ நீங்கள் சார் அப்படின்னாரு. நானும் தேவேந்திரர் தான், இப்போ நாங்கள் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போகிறேன் அப்படின்னே. நல்லா இருங்க சார், சந்தோஷம் சார் அப்படின்றார். ஸோ அதாவது வந்து நம்மளுடைய இது வந்து நான் எப்படி எடுத்துக்கிறது அப்படின்னே தெரியலை. இன்னொரு சமுதாயம் நம்ம சமுதாயத்தை வாழ்த்துக்கிறது. இவ்வளவு நாளும் நம்ம அப்போ சிரமப்பட்டு கொண்டு இருந்தோம் அப்படின்றத முறையில் எடுத்துக்கிறதா, இல்லை இப்போ நம்ம நல்லா இருக்கிறோம் அப்படின்ற நிலைமையில் எடுத்துக்கிறதா அப்படின்றதே எனக்கு ஒரு சந்தேகமாகவே இருக்கிறது. இந்த தேவேந்திரர் அப்படின்ற இந்த உணர்வு வந்து நம்ம மக்களுக்கு வேணும், கட்டாயமாக வேணும். நிறைய பேர் சென்னையில் வந்து நிறைய பெரிய பொறுப்புகளில் இருக்காங்க, ஆனால் வெளியில் சொல்ல முடியாத சூழ்நிலையில் தான் இன்னும் இருந்துக்கிட்டு இருக்காங்க. ப்ராக்டிக்கலாகவே பார்க்குறோம். நான் ஒரு 2 வருடங்களுக்கு முன்பாக டாக்டர் அன்பழகன் எனக்கு மதுரைக்கு ஃபோன் பண்ணார். தம்பி ஒரு விஷயமா பேசணும்ப்பா, அவங்ககிட்ட பேசணுமே அப்படின்னாங்க. என்னண்ணே சொல்லுங்கண்ணே. இப்போ ஒன்றும் இல்லைண்ணே, ஏன்னா அவர் அங்கே படிக்கும்போது எனக்கு பழக்கம். அப்போ டாக்டர் மதிவாணன் இவங்கெல்லாம் கூப்பிட்றாங்க, நீ ஒரு இடத்துக்கு வரணும்ப்பா, நீங்கள் வந்து பாரு அப்படின்னாங்க. அப்போ என்னண்ணே சொல்லுங்கண்ணே, நான் சென்னை வரும்போது வர்றேன் அப்படின்னேன். சரி வா அப்படின்ட்டு ஒரு சண்டே, இதே மாதிரி தான் ஒரு சண்டேயில் மதியம் ஒரு 3 மணியை போல் தான் வர்றேன். வரும்போது பார்த்தா என்னை பிக்கப் பண்ணி வந்து இந்த பாதையெல்லாம் பார்த்து கொண்டு வந்துட்டு, அப்போ வந்து இந்த கட்டடம் வந்து முதல் தளம் மட்டும் போடுவதற்கான ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்பு. பெருசாகலாம் ஒன்றும் இல்லை, கீழே பண்ணி ஒரு லைப்ரரி, நம்ம ரூம், இந்த மாதிரி ஆஃபீஸ் ரூம் இதெல்லாம் பண்ணியிருக்கோம். இது இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இருக்குது, இதுக்கு ஏதாவது உதவி செய்யணும் அப்படின்னாங்க. ஐயா செல்லத்துறை ஐயாவும் அவர் குமார் சார் செக்ரட்டரி எனக்கு சொன்ன உடனே பார்த்தேன், உங்களுக்கு என்ன பண்ணணும்னு சொல்லுங்கள் நான் செய்கிறேன் அப்படின்னு. வேறு ஒன்றும் இல்லை, நான் போன உடனே ஒரு 5 லட்ச ரூபா காசோலை போட்டு ஐயாவுக்கு அனுப்பிச்சி விட்டேன். அதாவது இதை பார்க்கும் பொழுது எனக்கு வந்து மிகவும் ஒரு தாய் வீடு மாதிரி இருக்குது. நம்ம எங்கே தான் நம்ம இப்போ தனியாக வீடு கட்டி போனாலும் நம்மளுடைய அப்பா தாத்தா பாட்டி வீட்டுக்கு போனோம்னா ஒரு உணர்வு பார்த்தீங்களா, அந்த உணர்வு எனக்கு இந்த வந்த உடனே அவ்வளவு மெய்சிலிர்ப்பாக இருந்தது. ஸோ இதை இவ்வளவு தூரம் செயல்படுத்திய தலைவர் செல்லத்துறை அவர்களுக்கும் குமார் அவர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் முதல் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கு ஆயத்தமாக இருந்த டாக்டர் அன்பழகன், டாக்டர் மதிவாணன் அவர்களுக்கும், அதாவது என்னையெல்லாம் இந்த கொண்டு வந்து சேர்க்கணும்ல. நான் வந்து மதுரையில் இருக்கேன், சென்னையில் வந்து எனக்கு அறிமுகம் நிறையா இல்லை. நான் படிக்கும்போது 1985 இருந்த அந்த என்னுடைய ஆசிரியர்கள் பார்த்தீங்கன்னா, அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும், இங்கே வந்து ஒரு நமக்கு அடுத்த கம்யூனிட்டி வந்து இங்கே டாமினேஷன். நாங்கள் படிக்கும்போது நம்மளை வந்து இந்த பல்லர் அப்படின்னாலே அவங்களுக்கு கீழே அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருப்பாங்க, நம்மளை கீழே நம்மளை ஒரு மாதிரி பார்ப்பாங்க அந்த அந்த சமுதாயம். அப்போ நாங்கள்லாம் வந்து மதுரையிலேருந்து சென்னையில் வந்து எம்பிபிஎஸ் படிக்கிறது, நான் படித்தது 1978 to 85. அப்போ அந்த வந்து பார்த்தீங்கன்னா நான் படிக்கும்போது கிட்டத்தட்ட நான், என்னோடய அக்கா சகோதரி, இன்னும் 2 பேர், 4 பேர் தான் எம்பிபிஎஸ் படிக்கிறோம் பல்லர் சமுதாயத்தில். ஸோ அப்போ நாங்கள் அந்த சமுதாயத்தை, பறையர் சமுதாயத்துக்கு கீழே தான் நாங்கள்லாம் அவங்க சொல்கிறத தான் கேட்கணும். என்னடா நம்ம ஊர்லலாம் நம்ம சொல்கிறதுனாடா அவங்க கேட்பாங்க, இங்கே என்னடா இப்படி இருக்கேடா நிலமை அப்படின்னு. அப்போ டேய் பேசாமல் அடக்கி வாசித்து படிப்பை முடிச்சுட்டு வெளியேறுங்கடா, அப்படி தான் எங்களுடைய சீனியர்ஸ் எங்களுக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஸோ அந்த மாதிரியான காலகட்டத்தில் தான் இருந்து நம்ம வந்திருக்கோம். இவ்வளோ அப்போலாம் அடக்கப்பட்டு ஒடுக்கப்பட்டு இந்த சமுதாயம் எவ்வளவு மோசமாக இருந்தது. இப்பொழுது மிகவும் விஸ்வரூபம் எடுத்து மற்றவர்கள் நம்மை போற்றும்படி
நம்ம நடந்துக்கிறோம், நம்மளுடைய சமுதாயம் விழிப்புணர்வுடன் இருக்கிறது என்பதை நினைக்கும் பொழுது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது. அவரவர் துறையிலே சமுதாயத்திலே ஐயா அவர்கள் ஐஏஎஸ் முடித்த, ஐயா அவர்கள் ஐபிஎஸ் முடித்து, மற்றும் பொறியாளர்கள் நிறைய செல்லத்துறை மாதிரி, குமார் சார் மாதிரி நம்ம சமுதாய உணர்வுடன் நிறைய மக்கள் நம்ம இன்னும் நிறைய வரணும், நிறைய நம்ம சமுதாயத்துக்காக கடமைப்படணும். அதுதான் ரொம்ப முக்கியம். இங்கே வந்திருக்கீங்க, நம்ம இப்போ கிட்டத்தட்ட ஒரு 100 பேர் இருக்கோன்னு வச்சுக்கோங்களேன். இந்த 100 பேர் நம்ம நல்லா இருக்கோம் அப்படின்றது முக்கியம் இல்லை, நமக்கு கீழே இருக்கிற நம்ம சமுதாயத்தை எப்படி நம்ம மேலே தூக்கி கொண்டு வரணும், இதுதான் நம்ம ஒவ்வொருத்தரும் நம்ம நினைக்கணும், சிந்திக்கணும். நம்ம மட்டும் இன்றைக்கி நல்லா இருக்கோம் அப்படின்னு நினச்சோம்னா நிச்சயமாக நம்ம சமுதாயம் முன்னேறாது. உங்களுக்கு அறிவுரை சொல்ல வேண்டிய இடத்தில் நான் இல்லை, இருந்தாலும் என்னுடைய உணர்வுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ என்னோட நிறுவனத்தில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்போ தான் கேட்டார் சார், சொல்லிக்கிட்டு இருந்தேன், 80 மருத்துவர்கள் இருக்கிறார்கள். 80 மருத்துவர்கள், அதில் 16 மருத்துவர்கள் நமது தேவேந்திரகுல வேளாளர்கள், மற்றவர்கள்லாம் நாடார், கள்ளர், ஐயர், முதலியார், செட்டியார் இப்படியெல்லாம் இருக்காங்க. 650 எம்ப்ளாயிஸ் இருக்காங்க, 650 ஊழியர்கள். இந்த 650 ஊழியர்களில் 250 ஊழியர்கள் தேவேந்திரகுல வேளாளர். அதாவது இந்த எனக்கு எப்படின்னா, இந்த பல்லர் அப்படின்னு போட்டிருந்தாலே டக்குன்னு அந்த ஃபைலை நான் எடுத்துருவேன். ஹெச்ஆர் டிபார்ட்மெண்ட்டு தான் போகும். ஹெச்ஆர் எல்லாத்தையும் எனக்கு சப்மிட் பண்ணுவார். காலையில் வந்தவுடனே சார் நேற்று இவங்கெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்வாங்க. அந்த கம்யூனிட்டி அப்படின்னு போடும்போது பல்லர் அப்படின்னு தான் நம்ம ஏரியாவில் எங்கள் இதெல்லாம் இப்போ தான் தேவேந்திரகுல வேளாளர் இன்னும் வரலை. அந்த பல்லர்ன உடனே டக்குன்னு அதை எடுத்து அப்படியே ஒரு இது போட்டு வச்சுருவேன். நான் பல்லர்ன்றது அங்கே இருக்கிற எல்லாருக்குமே தெரியும், எல்லா வெல் நோன். ஏன்னா நம்ம தேவகி மருத்துவமனை, தேவகி ஸ்கேன் அப்படின்ற நாங்கள் கிட்டத்தட்ட கடந்த 35 ஆண்டுகளாக மதுரையில் இருக்கோம். கிட்டத்தட்ட 7000 மருத்துவர்கள் எங்களுடைய ரெஃபரல் டாக்டர்ஸாக இருக்காங்க. நான் பல்லன் இந்த சமுதாயத்திலேருந்து வந்தவன்னு எல்லாருக்கும் தெரியும். இன்வேரியபிளாக ஐஏஎஸ் ஆஃபீஸர்லேருந்து, கலெக்டர்லேருந்து, கமிஷனர்லேருந்து அவ்வளோ பேருக்கும் தெரியும். ஏன்னா போலீஸ் ஆஃபீஸர்ஸ்லேருந்து எல்லாருமே முக்கியமானவங்க எல்லாருமே வைத்தியத்துக்கு வர்ற அளவுக்கு நம்ம ஒரு சிறப்பான மருத்துவமனையை உருவாக்கி இருக்கிறேன் என்பதில் நான் பெருமை அடைகிறேன். ஏன்னா ஒரு காலத்தில் நம்ம மருத்துவமனைக்கே வரக்கூடாது, நமது மருத்துவமனைக்கு வரக்கூடாது, அவன் மருத்துவமனைக்கு போனால் தீங்கு அப்படின்னு நினச்சிருந்தவங்க இன்றைக்கி அவங்க நம்ம மருத்துவமனையில் ஆப்ரேஷன் பண்ணிட்டு போகிறத நினைக்கும் போது எனக்கு மகிழ்வாக இருக்கிறது. என்னிடம் அதை கேட்கும் பொழுதும் எனக்கு, சார் உங்கள் ஆஸ்பத்திரிக்கு வந்தேன் சார், நல்லா இருக்கும் சார், சந்தோஷம் சார் அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது எப்படி சாத்தியமாகிறது அப்படின்ற ஒரு என்னால் மட்டுமே அப்படின்னா முடியாது. இது என்னுடைய தந்தையார் சொல்லும் போதே இந்த மாதிரிடா நம்ம சமுதாயம் இப்படி இருக்குது, இதை நம்ம முன்னேற்றணும், இந்த பாதையில் போகணும் அப்படின்னு எனக்கு சின்ன பிள்ளையிலேருந்தே சொன்னதுனால இதை இந்த பல்லர் அப்படின்றத நம்ம கீழ்பட்டவர்கள், தாழ்த்தப்பட்டவர்களா அது படிக்கும் போதெல்லாம் அந்த ஸ்காலர்ஷிப் வரும்போதெல்லாம் போடுவாங்க நோட்டீஸ் போர்டில். அப்போயெல்லாம் எல்லாரும் பார்த்து ஒரு மாதிரி அதெல்லாம் நினைக்கிறதுலாம் இந்த காலகட்டங்கள்லாம் மீறி இன்றைக்கி நமது சமுதாயம் மிகச்சிறப்பாக சென்று கொண்டிருக்கிறது. வருடத்திற்கு அன்று கிட்டத்தட்ட 20-30 எம்பிபிஎஸ் படித்தவர்கள் இன்று 200-300 எம்பிபிஎஸ் மாணவர்கள் இன்று படித்து கொண்டிருக்கிறார்கள் தமிழ்நாட்டிலே. இதெல்லாம் நினைக்கும் போது மிகவும் பெருமையாக இருக்கிறது. சென்னை மருத்துவக் கல்லூரியிலே முதல் 20 இடங்களில் 10 இடங்கள் தேவேந்திரகுல வேளாளர் சமுதாய மாணவர்கள் இருக்கிறார்கள். என்னுடைய மகன் 2011ஆவது ஆண்டு முதல் இடத்தில் சென்னை மருத்துவக் கல்லூரியிலே முதல் மாணவனாக தேர்ச்சி பெற்று இந்த சென்னை மருத்துவக் கல்லூரியில் இடம் பிடித்து இன்று எனது மருத்துவமனையில் இருக்கிறார் என்னும்போது இதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிறது. நமக்கு ஒரு காலத்தில் நம்ம அப்படி இருந்தோம், இன்றைக்கி அப்படி இல்லை. இதை நினைக்கும் போதே நமக்கு பெருமையாக இருக்குது. நம்ம அடுத்தவங்க நம்மளை இப்படி சொல்லக்கூடாது அப்படின்ற நினைவு தகர்த்து போய்கிட்டு இருக்கோம். இன்னும் நம்ம எவ்வளவு மென்மேலும் சிறக்கணும் அப்படின்றதான் உங்கள் அனைவருக்குமே சொல்கிறேன். நம்ம மட்டும் நல்லா இருந்தால் போதாது, இன்னும் மக்களை அவர்களுக்கு என்னென்ன தேவை என்பதை அறிந்து நம்மளால் முடிந்த உதவிகளை செய்து அதை நாம் மென்மேலும் சிறப்பிக்க வேண்டும். நீங்கள் எல்லாம் இங்கே ஒரு 100 பேர் இருக்கீங்கன்னா ஒரு 1000 பேருக்கு நம்ம போய் சொல்லணும். அவங்கள எப்படி நம்ம மேலே கொண்டு வரணும், சமுதாயத்தில் முன்னேற்றுவதற்கு எப்படி வரணும். நான் இப்போ சொல்கிறேன், என்னோடய பெருமையை சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. நாங்கள் 35 வருஷமாக அப்பா வேலை பார்த்த ஊர் அச்சம்பட்டி கிராமம். அதில் 500 வீடுகள், 300 வீடுகள் நமது சமுதாயம் பல்லர் வீடுகள்,
ஒரு அகமுடையார் சமுதாயம், செட்டியார் கொஞ்சம், வேளாளர் கொஞ்சம், பறையார் கொஞ்சம் அப்படின்னு இருக்கும். அந்த கிராமத்தவே நான் தத்தெடுத்து அந்த 500 கிராமங்களுக்கும் கழிப்பறைகளை செய்து கொடுத்து அந்த கிராமத்தை இந்தியாவின் சிறந்த கிராமம் என்று மோடி அவர்களால் ஒரு விருதை வாங்கி கொடுத்து அந்த கிராமத்தை சிறந்த கிராமமாக்கி இருக்கிறேன். அது மட்டுமல்லாமல் அங்கே இருக்கும் நமது சமுதாய மக்களுக்கு நிறைய உதவிகள் செய்து அவர்களை ஒவ்வொரு வீட்டிலையுமே 2 பைக் இருக்குது. இன்றைக்கி நம்ம 300 நம்ம மக்கள் இருக்காங்க, ஒவ்வொரு வீட்லேயும் பைக் இருக்குது. எல்லாருமே சிறப்பாக மாறிக்கு வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அந்த மாதிரியான முன்னேற்றத்தை நோக்கி நாம் பயணித்து கொண்டிருக்கிறோம். இது வந்து ஒரு எடுத்துக்காட்டுக்காக சொல்லுறேன். நம்ம சென்னையில் இருக்கிற மக்கள் நிறையா இருக்கீங்க, நிறைய பேர் இருக்கீங்க. ஆனால் இருக்கிற இடம் நிறைய தெரிவதில்லை வெளியில். இந்த தேவேந்திரர் என்ட்ரன்ஸ் நுழையும் போதே நம்ம மாளிகை பாருங்கள் எப்படி இருக்குது. அது கடவுளாக பார்த்து கொடுத்தது நமக்கு. உள்ளே நுழைகிறோம், பார்க்கும்போதே தேவேந்திரர் மாளிகை என்று தெரிகிறது. அப்போ எல்லாரும் அதாவது தெரியும் அவங்களுக்கு, பாரு அவ்வளோ தூரம் முன்னேறி இருக்காங்க. ஒரு காலத்தில் ஒரு சமுதாயம் முன்னேறி நம்மளையெல்லாம் அடக்கி வச்சுருந்தாங்க. இன்றைக்கி நம்ம அவங்கள மீறி நம்ம வளர்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதுதான் உண்மை. இது சீரும் சிறப்பமாக வர வேண்டும். ஐயா செல்லத்துறை அவர்கள் நிறைய சமுதாய பணிகள், நான் அவர் கூட அந்த பழக்கப்பட்டதுலேருந்தே அவருடைய விசுவாசி ஆகிட்டேன் நான். அவர் அவ்வளவு சமுதாய பணிகள் செய்கிறாங்க. நான் செய்கிறதெல்லாம் ஒன்றுமே இல்லை. இந்த வயதிலும் அவர் சீரோடும் சிறப்போடும் இந்த பணியை நிறைய செய்துக்கிட்டு இருக்காங்க. குமார் அவர்கள், ஐயா கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கிற அன்பு அவர்கள், நம்ம மேலே இருந்திருக்கா அனைவருமே கல்வி பணிகளும் சரி, சமுதாய பணிகள், நிறைய பணிகள். நீங்கள் கீழே இருக்கிறவங்களுமே அவரவர் துறையில் செய்கிறீங்க. இதை இன்னும் நம்ம மேலும் சிறப்பாக கொண்டு போகணும். அதற்கான எல்லாருக்குமே அதற்கான வழிகளை வகுத்து கொடுக்க வேண்டும். இன்னும் மென்மேலும் சிறக்க வேண்டும் என்று கூறி இந்த இனிய மாலை வேளையிலே எனக்கு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மனமாற நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு, செல்லத்துறை அவர்கள் இன்னும் மென்மேலும் சிறக்க வேண்டும், நிறைய புத்தகங்கள் எழுத வேண்டும். அவருக்கு நல்ல உடல் ஆரோக்கியத்தையும் அன்பையும் பாசத்தையும் நாம் அனைவரும் கொடுத்து அவரை இன்னும் சிறப்போடும் பெருமை சேர்க்க வேண்டும் என்று உங்களிடம் வேண்டி விரும்பி கேட்டுக்கொண்டு வாய்ப்பளித்த உங்கள் அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.